ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் ஒரு கப்பளவு துருவின தேங்காயும் 1/4 கப்பளவு ரவையும் இருந்தால் போதுங்க தேங்காய் பர்ஃபி செய்ய. ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி, தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான தேங்காய் பர்ஃபியை ஒரு கப்பளவு துருவின தேங்காய் இருந்தால் போதுங்க வீட்டில் ஈஸியாக செய்யலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்காக கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு 1 கப்பளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இதுக்கு பதிலாக கடைகளில் கிடைக்கிற டெசிகேட்டட் கோகோனட் பவுடரில் இந்த தேங்காய் பர்ஃபியை செய்யலாம். தேங்காயை நல்லா வறுத்தாச்சு. இது மாதிரி உதிரி உதிரியாக வறுத்துக்கணும். பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு எந்த கப்பில் துருவின தேங்காய் எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பளவு ரவை எடுத்துக்கணும். கடாயில் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு ரவையை வறுத்து விட்டுக்கங்க. வறுத்தது வறுக்காதது எந்த ரவை வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வறுத்த ரவை தான் 1/4 கப்பளவு சேர்த்துருக்கேன். ரவை சேர்த்து செய்யும் போது இந்த தேங்காய் பர்ஃபி சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ரவை வறுபட்டதுக்கு அப்புறமா ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க தேங்காயில் இந்த ரவையை சேர்த்துடலாம். பர்ஃபி ரெடியான உடனே எந்த பிளேட்டில் நம்ம ஊற்ற போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சிடலாம். கடாயில் 3/4 கப்பளவு ஜீனி சேர்த்துருக்கேன். துருவின தேங்காய் எந்த கப்பில் நம்ம அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பளவு சேர்த்துருக்கேன். 1/4 கப்பளவு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை கரைகிற வரைக்கும் சூடுபடுத்திக்கணும். 1 கப்பளவு துருவின தேங்காய்க்கு 3/4 கப்பளவு ஜீனி கரெக்டாக இருக்கும். சர்க்கரை கரைஞ்சி நல்லா நுரைச்சி கொதி வந்ததுக்கு அப்புறமா கம்பி பதம் செக் பண்ணணும். இந்த பர்ஃபிக்கு ஜீனி சேர்த்து தான் நான் செய்கிறேன். இதுக்கு பதிலாக வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட இந்த தேங்காய் பர்ஃபியை செய்யலாம். சர்க்கரை நுரைச்சி கொதி வந்துருச்சு. விரலில் தொட்டு இது மாதிரி 2 விரலில் லைட்டாக எடுத்து பார்த்தோம்னா கம்பி போல் வரணும். இதுதான் கம்பி பதம். இது மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க தேங்காய் ரவையை சேர்த்து கலந்துடணும். இந்த தேங்காய் பர்ஃபிக்கு ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை தண்ணி வற்றணும். அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுருங்க. இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கணும். இந்த தேங்காய் பர்ஃபியில் நட்ஸு சேர்த்து கூட செய்யலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க. நாம் சேர்த்துருக்க சர்க்கரை தண்ணி வற்றி கெட்டியான பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் கையெடுக்காமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும் போது தேங்காய் பர்ஃபி சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். இது கூட ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து செய்யும்போது நாம் செய்கிற ஸ்வீட் இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். நாம் சேர்த்துருந்த ஜீனி தண்ணி வத்திருச்சு. இன்னும் நல்லா வற்றி திக்கார வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நாம் சேர்த்துருந்த சர்க்கரை தண்ணி வற்றி கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே நெய் தடவி வச்சிருக்க பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம்.
ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சமப்படுத்தி விட்டணும். ஸ்பூனில் நெய் தடவிட்டு சமப்படுத்தும் போது ஒட்டாமல் வரும். எந்தளவு உங்களுக்கு பர்ஃபி தடிமனாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுருங்க. நான் இப்போ கடைகளில் கிடைக்கிற மாதிரியான பர்ஃபி போல தான் செய்ய போகிறேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணிடலாம். எந்தளவு உங்களுக்கு பர்ஃபி பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிருச்சு. இந்த ரவை தேங்காய் பர்ஃபி சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக டேஸ்டாக இருக்கும். ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான தேங்காய் பர்ஃபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிரின்ஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட்டான பர்ஃபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.